விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி உங்க கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்குறான்னு கேட்குறீங்களா? விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்கிறது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்கக்கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்கொலை இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது தான், அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றதை விட்டுருங்க சார். யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. சார் இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா, ஒருவேளை அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிரியா மாற வேண்டியிருக்கும், நிறைய பேரை விமர்சிக்கப்படுவீங்க. அந்த சமயத்தில் நீங்க எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி? சார் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பார்க்குறேன், என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க என்ன இப்போ மட்டும் நான் அடிக்கலைன்னா நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பற்றி வேறு பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.